எதிர்கட்சிகளை முடக்கி அவர்களுடைய குரல் வலையை நசுக்கி அந்த நேரத்துல ஆளுங்கட்சியினர் அதாவது பாஜக அரசு அந்த மசோதாக்களை கொண்டு வராங்க, அதற்கான வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னா இது ஏற்கனவே தெரியும் அப்படின்ற பட்சத்துல எதிர்கட்சிகள் அதற்கு எதிராக வியூகம் அமைக்க தவறிட்டாங்க அப்படின்னு பாக்கணுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைகள் இடைநீக்கம் அல்லது அவை முடக்கம் அப்படிங்கிறது எப்போ வந்தது? 13ஆம் தேதிக்கு பிறகு தானே. 4ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது போன்ற சிக்கல்கள் இருந்ததா? அப்போ இந்த பிரச்சனைகள் இல்லை, வேறு விவாதங்களுக்காக கோரிக்கைகள் இருந்தது. அதற்கு நடுவிலேயே விவாதங்களும் நடந்தது. அவையெல்லாம் ஒழுங்காத்தானே நடந்தது. 13ஆம் தேதி அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அசம்பாவிதமா விரும்பத்தகாத நிகழ்வு அல்லது பயங்கரவாத தாக்குதல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தாக்குதல் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த நபர்களை கைது செய்த நபர்கள் மீது பயங்கரவாத சட்டத்தின் கீழே தான் வழக்கு போட்டிருக்காங்கிறது சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆக அவங்க எளிதாக கடக்கல, அரசு எளிதாக கடக்கல, ஆளும் தரப்பும் ஆளும் கட்சியும் அதை எளிதாக கடக்கல, நாடாளுமன்றம் அதை எளிதாக கடக்கல. ஏன்னா அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மீது UAPA தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. வெளியில பேசக்கூடிய அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நண்பர்கள் அதை எளிதாக கடந்து போகிறார்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். அரசு அதை எளிதாக கடக்கல. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள திருமிகு ஆண்டாள் சொன்ன மாதிரி ஒரு அவையை ஒரு தடவை சோதித்து பார்ப்பதற்கு முன்னால தொடர்ந்து அவையை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவ்வளவு அவசரமாக இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன என்று சொன்னால் எனக்கு சிறப்பு கூட்டத்தொடர் நினைவுக்கு வருது. பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்கல்ல, அது என்னைக்கிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அவ்வளவு அவசரமாக சிறப்பு கூட்டத்தொடர் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார்கள். அது என்று நடைமுறைக்கு வருகிறது? அது இன்னும் 10 வருஷம் கழிச்சோ என்னவோ. அதற்காகத்தான் அவ்வளவு அவசரமாக செய்யணுமா? அதே போலதான் இந்த 3 குற்றவியல் மசோதாக்களை நிறைவேற்றியதற்கு பிறகும் இந்த 3 குற்றவியல் மசோதாக்களும் 2024 பின்னால ஒரு சுபயோக சுப தினத்திலிருந்து தான் அது நடைமுறைக்கு வருது, உடனே வரல. அதுக்கு சஸ்பென்ஷன்ல இந்த கூட்டத்தொடருக்குள்ள அதை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இந்த நேரத்துல இந்த முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வராங்க அப்படின்னும் போது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற டிமாண்ட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மக்களுக்காக இந்த மசோதாக்கள் வருதே, அதுல நம்ம எதிர்கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியாதா? மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கு நாடாளுமன்றம் அவசியம். நாடாளுமன்றம் சிறப்பாக செயல்படுவதற்கு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அந்த பாதுகாப்புக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிற சூழல்ல அந்த பாதுகாப்பு தொடர்பான சந்தேகங்களை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை நிறைவேற்றுவதில் அது ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோரிக்கையாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆளும் தரப்புக்கு. அதை சாயங்காலத்துக்கு மேல அல்லது அவையை ஒத்தி வச்சுட்டு அல்லது அவர்களை ஒரு நாளைக்கு இடைநீக்கம் செய்துட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட முடியுமா, முடியாதா? அப்படி ஒரு நடைமுறை இந்த நாடாளுமன்ற ஜனநாயக செயல்பாட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? அதை கடந்த காலத்துல பிற நாடாளுமன்ற தலைவர்களோ அல்லது ஆளுங்கட்சிகளோ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ செயல்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்காம, கருத்தொற்றுமை என்பதற்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காம, நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, நாங்க எதை கொண்டு வந்து சேர்த்தாலும் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை தான் சிக்கல். சரி, இந்த அணுகுமுறையை தவிர மற்ற எல்லாம் வேற விஷயம். இணைப்புல இருங்க. அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில். கருத்தொற்றுமை அப்படின்றது இல்லாம நம்ம கொண்டு வர்றதுதான் எல்லாமே அப்படின்னு கொண்டு வர முறை சரிதானா ஆளுங்கட்சியாக இருக்கு? சோ தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அந்த எதை பொறுத்தி சொல்றீங்க? இத இல்ல எதை ஒட்டி சொல்றேன் அப்படின்னாக்க, உண்மையான திறந்த மனதுடன் அவங்க கருத்தொற்றுமைக்காக சரி நீங்க வாங்க சொல்லுங்க, நம்ம கேட்போம், சரி நம்ம அதை எப்படி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டா பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கிட்டக்க நீங்க அதை பத்தி பேசினா அதுக்கான பயன் உண்டு. இது ஆளுங்கட்சிக்கு பொருந்துமா? நிச்சயமா. ஆனா எதை கொண்டு வந்தாலும் அதை வைத்து அரசியல் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறது அது எந்த மாதிரியான மனநிலைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஜென்ராம் சாருக்கு 2 விஷயத்துல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, சார் நான் வேணா கொடுத்த எக்ஸாம்பிள் வேணா தவறா இருக்கலாம், வீடுன்னு சொன்னது அதையே விட்டுடுவோம். 2 அரங்கம் ஒரு இடத்துல நம்ம ஒன்று கூடுறோம், அதுல நான் இன்னொரு நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இல்ல நான் எழுந்து போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன்,
அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கோங்க. அதனால அதை வந்து எழுந்து தெளிவுபடுத்துறதுக்காக போறேன்னு சொல்லல சார் ரமேஷ். நான் உங்களை சொல்லல. நீங்க வெளியில நான் இந்த அரங்க சொல்லல, எதையும் சொல்ல. ரெண்டு பேர்ல வந்து அந்த ஒரு நான் சொல்றேன். நீங்க வெளியில போறது சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா சாதாரணமா எழுந்து போறேன்னு சொல்லல. அங்க ஒரு சிக்கல் வருது, அந்த சிக்கல் வரும்போது அதற்காக குரல் எழுப்பி தான் எழுந்து போறாங்க. அந்த அத ஒட்டி தான் இரண்டாவது விஷயம். நாங்க வெளியில போகல, நீங்க வெளியேற்றுகிறீர்கள்னு சொல்றேன். இல்ல அதுதான் வரேன். இப்போ என்னன்னா அது இரண்டாவது விஷயத்துக்கு வரேன். சார் சொன்னார் ரொம்ப சுலபமா கடந்து போறாங்க அப்படின்னு சொன்னாரு. சார் இன்னொரு பக்கம் அம்மையார் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னாக்கா இது பாஜகவின் நாடகம். சரிங்க, பாஜகவின் நாடகம்னா என்ன, ஊப்பா சட்டத்துல ஏங்க கைது பண்றாங்க? இத தீவிரவாதமா இல்ல ரொம்ப பாஸ் கொடுத்தவரை விட்டுட்டீங்களே இல்லங்க, அதனால சொல்றாங்களா இருக்கலாம். அதனால சொல்றாங்களா காலங்கள்ல ராஜீவ் கொலை வழக்குல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உடனே அவங்க பல பேர்கிட்ட விசாரணை நடந்தது. அதுக்காக எல்லா அரசியல் தலைவர்களையும் பிடிச்சி ஜெயில போடல. அந்த மாதிரியான நடைமுறையில இல்ல. அதனால இத ஒப்பிட முடியுமா? நம்ம புதிய நாடாளுமன்ற கட்டடம் பத்தி அத்தனை விஷயங்கள் சொல்லிருக்கோம், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிதானே நம்ம கட்டடத்தையே தரணும். இல்ல இது கட்டடம் தரணும். திரும்பவும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு நீங்க அரசு அப்படிங்கிற அளவுல மட்டும் எடுத்துக்காம இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நீங்க அதாவது நான் புது கட்டடத்துக்கு போனதில்லை, பழைய கட்டடத்துல நீங்க போய் இந்த பாராளுமன்றத்துல அவை எப்படி நடக்குதுன்னு நீங்க கேலரியில இருந்து பார்க்கணும்னு சொன்ன, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கே நீங்க 5 அடுக்கு சோதனையை தாண்டி தான் போக முடியும். அதை தாண்டி எப்படி நடந்தது போய் அதுதான் நல்ல விஷயம். என்னன்னாக்க இப்போ அவங்க கேனிஸ்டர் கையில கொண்டு வந்தாங்களா, ஷூல மறைச்சு கொண்டு வந்தாங்களா, இல்லைன்னா உள்ள இருந்தே யாரானோ அவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்களாங்கிற கேள்வி கூட வரலாம். அதையெல்லாம் வந்து முறையா விசாரிச்சா மட்டும்தான் அது தெரியும். அத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நம்ம அதுதான் சொல்றேன். இப்போ இந்த விஷயத்துல சொல்லும்போது அரசு சுலபமாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கான முழு விசாரணைக்கு நம்ம ஒரு இது பண்ணணும். அதுக்கு வந்து என்ன, அரசுடன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருங்காலங்களில் நடக்காம இருக்கணும்னா எதிர்க்கட்சிகளும் அதற்கான அவங்களுடைய தார்மீக கடமை, அது உரிமையை பத்தியும் பேசுறோம். ஏன்னா அவங்க வந்து இதுக்கான கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அவங்களோட கடமை என்னன்னா அரசு கூட துணை நிற்கணுமா இல்லையா? எதிர்க்கட்சிகளுக்கான தார்மீக கடமை அப்படின்னு இருக்கும்போது பிரதமருக்கான கடமை இருக்கு இல்லையா? ஒரு விளக்கம் தானே கேக்குறாங்க. அதை ஏன் பிரதமர் இந்த விவகாரத்துல மட்டும் இல்ல, ஏற்கனவே மணிப்பூர் விவகாரத்துல ஆகட்டும், அது வந்து மழைக்கால கூட்டத்தொடருடைய எண்ட்ல தான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிரதமர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அங்க ஏன் ஒரு தயக்கம் வருது? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பிரதமர் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்கும்போது கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பிரதமர் கிட்ட தான் விளக்கம் கேட்டிருக்கீங்களா, கொடுத்திருக்கீங்களா? இப்ப காங்கிரஸ் எத்தனை வருடம் ஆட்சியில் இருந்திருக்கு? ஒவ்வொரு விவகாரத்திலும் முக்கியமான விஷயங்களுக்கு தானே கேக்குறேன். ஒவ்வொரு விஷயம் நாட்டுல இந்த எவ்வளவு மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எத்தனை விஷயங்களுக்கு இவங்க நாடாளுமன்றம் சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை தானே அவங்க எழுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு நான் லீட் டைம் கொடுக்க மாட்டேன். பிரதமர் நான் சொன்னா இங்க வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை தான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க உரிமைங்கிறது அதுல பிரச்சனை இல்லை. அவங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே எப்படி இருக்குன்னா நம்ம பேசுறது ரைட்ஸ் மட்டும் தான் பேசுவோம். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றத பேச மறந்துடுவோம். அதேதான் உரிமையை பற்றி பேசும் நாம் என்னைக்குமே ஒரு சமுதாயமாகவும் சரி எந்த ஒரு அரசியல் தளத்திலையும் சரி கடமையை பற்றி பேச தவறுகிறோம். அந்த வகையில எதிர்க்கட்சிகளும் என்னன்னா ஒரு அவகாசம் கொடுத்திருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னாக்க முதல்ல செக்யூரிட்டி புரோட்டோகால் முதல்வரோ இங்கே எடுத்தீங்கன்னா இல்லைன்னா பாராளுமன்றத்தில் பிரதமரோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியோட இது என்னன்னா அவங்க வேணும்ன்றாங்களோ வேண்டாங்கிறாங்களோ பிரச்சனை இல்லை, அவங்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவதுதான் அந்த பாதுகாப்பு துறையோட முதல் கடமை.